வணக்கம். எங்கிட்ட நெறைய பேர் கேட்கறது, வாலாஜாபேட் அப்படிங்கிறது ரியல் எஸ்டேட்டுக்கு உகந்த இடமா இருக்குதா? ஏன்னா, இங்கிருந்து நாங்க டிராவல் பண்ணி வாங்குறது பெஸ்ட்டா இருக்குதா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கமெண்ட்ல இதுக்கு நீங்க தொடர்ந்து வீடியோவே குடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க தாராளமா இத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் வரையும் செக் பண்ணி பாருங்க. உங்களோட ஏரியா எந்த அளவுக்கு இருக்குது? நம்ம வாங்கலாமா? வேண்டாமா? ஸோ நான் ஒரு 4, 5 இடம் வச்சிருக்கிறேன். இங்கேயும் இடம் வாங்கிக்கட்டுமா? அப்படின்னு கேட்டா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ வாலாஜாபேட்டையோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ அதில் மிக முக்கியமாக வந்து மெட்ரோ இம்பேக்ட் இருக்குதா அப்படின்னு கேட்டால் எஸ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதனால இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா, மெட்ரோ வந்து இப்போ ஃபேஸ் 2 எக்ஸ்டென்ஷன் அப் டு பூந்தமல்லி வரையும் வேகமாக அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம எல்லாருமே பார்க்குறோம். நிறைய பேர் இதில் நாங்கள் ரோட்டில் போகிறப்ப டிஸ்டர்ப்டாக இருக்குதுன்னே சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் ஆஃப்டர் மெட்ரோ நீங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக நீங்கள் கேரி பண்ணி போக முடியும். ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் போயிட்டு வரதுக்கெல்லாம். சரி, இந்த மெட்ரோ எக்ஸ்டென்ஷன் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஃபேஸ் 3 அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகியே ஆகணும். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூர், பரந்தூர் இது வழியாக பார்த்தீங்க அப்படின்னா ராணிப்பேட்டை, வாலாஜாபேட் இது எல்லாமே நமக்கு வந்தே ஆகணும். வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா ஒரு ஏரியா டெவலப் ஆகுது அப்படின்னா அந்த ஏரியாவை கனெக்ட் பண்ணக்கூடியது தான், சிட்டியோட கனெக்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ அப்பதான் அங்கிருந்து மக்கள் இங்க வந்து சிட்டிக்கு வந்து போக முடியும். அப்படிங்கிறதுல எல்லாமே வந்து கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், மற்ற டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், இதை வச்சு தான் நமக்கு வந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே ஓப்பன் அப் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 100% ஃபேஸ் 3 அப்படிங்கிறதுல கண்டிப்பாக வாலாஜாபேட்டுக்கு வந்து வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அதிகம். அப்படி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சென்னைக்கு ட்ராவல் பண்ணுற காரில் ட்ராவல் பண்ணுற டைம்லாம் ரொம்ப குறைஞ்சி நீங்கள் ஈஸியாக அதில் வந்துட்டு போயிடலாம். வாலாஜாபேட் பார்த்தீங்கன்னா சென்னை பெங்களூர் ஹைவே காரிடரில் வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ சென்னையாக இருக்கட்டும், வேலூரியாக இருக்கட்டும், கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஜங்ஷன் அப்படின்னே நீங்கள் வந்து வாலாஜாபேட்டா வந்து சொல்லலாம். ஸோ பரந்தூர் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இதை பொறுத்தவரையிலும் இப்போதைக்கு ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு டெம்பரரியாக ஹோல்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே கொடுக்குற நியூஸாக இருக்குது. எதனால அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் மாற்று இடம் கொடுத்தே ஆகணும். ஸோ இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட வந்து இடத்துக்கு காசு கொடுத்து வாங்கிட்டாங்க, மீதி பேத்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. சரி, ஒருவேளை இந்த காசெல்லாம் திருப்பி கொடுத்தா சரி, மக்கள் வாங்கினவங்க செலவு பண்ணி இருந்திருக்கலாம், இந்த காசை திருப்பி கொடுத்துட்டு அந்த இடத்த வாங்குவாங்களா கவர்மெண்ட்டுக்கிட்ட அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா கவர்மெண்ட்டே கேட்குறாங்க. ஸோ அதனால இதை வேற ஏதாவது பண்ணலாமா, இல்லை இங்கேயே கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலாமா அப்படிங்கிறதுனால ஹோல்டு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் ஒருவேளை ஏர்போர்ட் அங்கே தான் வருது அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா உங்களை மாதிரி தான் எனக்கும் அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ வந்துச்சு அப்படின்னா வாலாஜாபேட்டோட க்ரோத் வந்து டபுள் மடங்கு இருக்கும். லேண்ட் வேல்யூ அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். பொதுவாகவே ஏரியாவோட எக்ஸ்டென்ஷன்ஸ் வர்றதுனால லேண்ட் வேல்யூஸ் ரைஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அதுவும் மிக முக்கியமாக இந்த ஏரோ சிட்டி உருவாச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் அந்த இடத்துல இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரியல் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஹப் எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். ராணிப்பேட்டை சிப்காட்டு, அரக்கோணம் அண்டு ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் பெல்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால எம்ப்ளாய்மெண்ட் ஜோன் அப்படின்னே நம்ம இதை சொல்ல முடியும். எதனால அப்படின்னா அங்கே நீங்கள் எம்ப்ளாயீஸ் அதிகமாக ட்ராவல் ஆகிட்டே இருக்கக்கூடிய இடம். ஸோ அவங்க எங்கேருந்து சிட்டிலேருந்து அதிகமாக ட்ராவல் ஆகுங்களா, சிட்டிக்கு ஒரு ஹப் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து வாலாஜாபேட்டை மிக முக்கியமான இடமா அந்த இடத்துல பார்க்கப்படுது. இப்போ முன்னாடி இருந்ததெல்லாம் போயிட்டு இன்னைக்கு ரியல் எஸ்டேட் ஓனர்ஸ் நிறைய பேர் அங்கே போய் விசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அடுத்து இதான் வந்து க்ரோயிங் சிட்டியாக கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு. அவங்க பண்ணது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க அடுத்த ஒரு க்ரோயிங் சிட்டி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க கையில் கிடைக்கிறதெல்லாம் இந்த வாலாஜாபேட்டை தான் அதிகமாக கிடைக்குது. நிறைய பேர் இங்கேருந்து போய் இப்போவே இடம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வாங்கி வைக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டால் 100% நல்லது. ஏன்னா எப்போவுமே ஏறுதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறதோட இந்த இடம் ஏறும்ங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுற சென்ஸ் நமக்கு வேணும். அப்படி ப்ரிடிக்ட் பண்ணால் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு இதை வாங்கி வைக்கணும். உடனே நான் வாங்கி வச்சா 5 வருஷத்தில் வந்துருமா, 4 வருஷத்தில் வந்துருமா அப்படின்னா இது கேரண்டிலாம் எந்த இடத்துலையும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் சென்ஸ் பண்ணி பாருங்க, இந்த இடம் சரியா இருக்குதா, டெவலப் ஆகுமா, மினிமல் டெவலப் என்ன இருக்குது. சரி, ஓகே, நான் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1000 ரூபா கொடுத்து வாங்கினேன்னா எனக்கு 1500 ரூபாயாவது ஆகுமா, ஸோ 50% இன்க்ரீஸ் இருக்குமா இன் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்ல. இதை நீங்க ஃபர்ஸ்ட் போய் பாருங்க, அனலைஸ் பண்ணுங்க. அப்படி ஓகேனா தாராளமாக வாங்க. இன்னைக்கு எந்த இடத்துல 1000 ரூபாய்க்கு வாங்கினாலும் 5 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 2000 2500 மாறுற அளவுக்கான வேகம் வந்து இன்னைக்கு இருக்குது. ஸோ இன்னைக்கு எல்லாமே இன்டர்நெட் வேர்ல்டுன்னு வந்ததுக்கப்புறம், ஸோ ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து மக்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்ததுக்கப்புறம் ஸோ எல்லாமே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால இந்த இடத்துல லேண்ட் வேல்யூலாம் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா 100% கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ரெசிடென்ஷியலாக இருக்கட்டும், ரெண்டலுக்காக இருக்கட்டும்,
ப்ளஸ் வந்து பிளாட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இங்கே அதிகமாகவே ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போதைக்கு வாலாஜாப்பேட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு லோ என்ட்ரி ஹை ரிட்டர்னுக்கான மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ரெரா அண்ட் டிடிசிபி கேட்டடு பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ அது ஃபியூச்சரில் ஒரு 5 இயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 50லேருந்து 80% ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இந்த இடத்துக்கு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்கள் அந்த இடத்த போய் பாருங்கள். அதுக்கப்புறம் லீகல் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் ஃப்யூச்சரில் நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நாங்கள் செக் பண்ணி பார்க்குறப்ப அது நல்லாவே இருந்துச்சு அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கிட்டு அதை சொல்கிறோம். ஸோ 100% வாலாஜாப்பேட்டை ஒரு பின்னாடி ஒரு க்ரோயிங் சிட்டியாகவும் ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியல் பெல்ட்டாகவும் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை எங்கள் சேனல் லேண்ட் டீல்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். நாங்கள் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக பணம் மட்டும் போதாது. பணம் எல்லா தீர்வையும் தந்துடும் அப்படின்னா ஏன் கோர்ட்டில் இத்தனை பேர் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க, சார் எனக்கு இடம் வாங்கினேன் தப்பாக போச்சு, நடுவில் இருக்கிற புரோக்கர் மிஸ்டேக் பண்ணிட்டான் அப்படிங்கிறது. அதுக்கான அறிவும் வேணும். அந்த அறிவு தான் லேண்ட் டீல்ஸ் சேனலில் நாங்கள் கற்றுக்கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு கொட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்கள் சேஃபாக அடுத்த தலைமுறையோட அந்த இடத்த வச்சு வாழணும் அப்படிங்கிறதா எங்களோட ஒரே நோக்கம். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க. ஸோ இதுக்கு ஏதாவது டவுட் வேணும் அப்படின்னு டவுட் கேட்கணும்னு நினச்சா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு தாராளமாக எங்கிட்ட கூப்பிட்டு டவுட் கேட்டுக்கலாம். எடுக்க முடியாத பட்சத்தில் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன். நன்றி.